ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கிளாஸ் ரூம் ஆஃப் லைட் சீசன் 4 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தால் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் பண்ணாமல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் லைட் சீசன் 4 எபிசோட் 12. இவங்க அடுத்ததாக போக வேண்டிய ஏரியா வந்து ஈட்டோ. பட் ஆனால் அது மலைக்கு அந்த பக்கமாக இருக்குது. மலையை சுற்றி போயிடலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். மலை ஏறி போகலாம் அப்படின்னு நானே சொல்லப்போ சரி மலை வழியாகவே ஏறி போகலாம் நம்ம ஹீரோவோ ஒத்துக்கிறான். இப்போ D3ங்கிற இடத்துல இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. என் கூட நீ வாரன்னு சொன்னதுலேருந்து நீ வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கல, யாரும் இந்த இடத்துல சுற்றி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணும். இந்த ஸ்கூலுக்கு நான் வந்தது உன் கூட ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சது இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம். இந்த ஸ்கூலில் நீ இருக்க தகுதியானவன் கிடையாதா எனக்கோச்சி, ஏன்னா நீ ஒயிட் ரூமை சேர்ந்தவன். ஆக்டிங் சேர்மன் ஷோகிஹிரோ சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஒன்று இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புறது தான் என்னோட ஒரே கோல். ஒன்று நான் இப்போ சீரியஸாக அட்டாக் பண்ண போகிறேன். உன் வாட்சில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். டீச்சரும் உன்னை தேடி வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போவாங்க. ஸ்கூலை விட்டு நீ வெளியே போயிருக்க அப்படின்னு நானும் சொல்லுவா. அப்படின்னா நான் பதிலுக்கு பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தான் இருக்குது. நானும் வயலன்ஸை யூஸ் பண்ணோம்னா நம்ம ரெண்டு பேருமே ஸ்கூலை விட்டு வெளியே போயிருவோம். ஸோ நீ அட்டாக் பண்ணுறத நான் ஜஸ்ட் தடுக்க மட்டும் தான் போகிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அசால்ட்டாக நம்ம ஹீரோவில் அட்டாக் பண்ண போயிட்டு நின்று தான் ஃபைட்டிங்கில் நம்ம ஹீரோவா அவளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத திரும்ப நம்ம ஹீரோவுக்கு ப்ரூவ் பண்ணி யாரை சுப்பீரியர்னு காமிக்கிறான். 3வது தடவையாக நான் அவனை ஹிட் பண்ணுற பொசிஷனில் இருக்கேன். விட்டு கொடுத்துட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் கேள்விப்பட்ட அளவுக்கு நீ திறமசாலி தான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் விட்டு கொடுக்குறதா இல்லை. நான் அட்டாக் பண்ணாமல் மென்டலி என்ன பிரேக் டவுன் பண்ணணும்னு பார்க்க அவளால் அதை பண்ண முடியாது. நீ பாடியை நான் கண்ட்ரோலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ செம ஃபாஸ்ட்டாக வந்து அவள் அட்டாக் பண்ணுறா. பர்சனாலிட்டி சேஞ்சா இப்போ நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஹெல்லில் இருந்து உன்னை பழி வாங்குறதுக்காக திரும்ப வந்திருக்கேன். யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தது கிடையாது. நானும் செய்யல மாட்சுவோ ஈச்சிரோ உங்க அப்பாவால் கொல்லப்பட்ட ஒருத்தன் தான். நான் பழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும் ஆவியா இருந்தா அந்த பொண்ணு பாடியை கண்ட்ரோல் பண்ற. இது கேட்க காமெடியா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். முன்ன இருந்ததை விட நானும் ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபைட் பண்றேன். என்னாலும் உன்னை தோக்கடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவ ஃபைட் பண்றா. நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். நானும் உனக்கு ஒன்றும் மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ்லாம் கிடையாது. இறந்தவங்களோட ஆவியும் ஒன்று கட்டுப்படுத்தல நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வா கேட்கவும் உன் மைண்டை நீ நம்ப வைக்கிறதுக்கு அதை நீயே பண்ற ஒரு ட்ரிக்ஸ் தான். இன்னும் நானசே தான் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ தப்பா சொல்ற, நான் மாட்சுவோ தான் அப்படின்னு சொல்லி நானசே சொல்றா. அது உண்மையா இருந்தா அப்ப நான் சொல்றதெல்லாம் நீ எப்படி இருந்து பொறுமையா கேட்டுட்டு இருக்க. ஆக்டிங்க ஈவன் நீயே கூட நம்பல, நான் எதுக்கு நம்பணும் நம்ம ஹீரோ கேட்கறேன். டிஃபீட் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் ஸ்ட்ராங்கும் கிடையாது. உண்மையிலேயே நீ என்ன எக்ஸ்பெல் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா என்ன அட்டாக் பண்ணாம நீ அடிப்பட்ட மாதிரி சீனை போட்டிருப்ப. இல்லையா நான் உங்ககிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண டீச்சர்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். நீ என்ன ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பணும்னு சீரியஸா நினைக்கல நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்ப அப்படியே அவ கத்தி ஆள ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் குஷேடாவை காமிக்கிறாங்க. அவ யாகமியை மீட் பண்ணி நம்ம ஹீரோ பத்தின டீடைல்ஸ் கேட்கிறா. நானசேவா அவன் கூட தான் இருக்கான்னு சொல்லவும் ஸோ நானசே அயனகோஜியை ஃபைட் பண்ண வச்சு ரெண்டு பேருமே ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணலான்னு அவ பிளான் போட்டிருக்காளா அப்படின்னு குஷேடா கேட்கறா. அவங்க ஃபைட் பண்றதை நீங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு யாகமி சொல்லுவோம். நான் ஏன் பண்ணணும்னு குஷேடா கேட்டா. ஏன்னா நான் ஒரு பையன், நீ எதுக்கிட்ட ஒளிஞ்சிருந்த, போய் ஃபைட்டை தடுத்துருக்கலாம்னு டீச்சர்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. பட் நீங்க ஒரு பொண்ணு, நான் ரொம்ப பயத்துல இருந்தா அதான் அவங்கள போய் தடுக்கல, ரெக்கார்டிங் பண்ணா நீங்க சமாளிச்சிடலாம் அப்படின்னு யாகமி சொல்லுவோம். வர வழி இல்லாம குஷேடாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. மறக்காம ரெக்கார்டிங் பண்ணிருன்னு குஷேடாக்கு ஒரு பொண்ணு வாய்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க பார்த்தா அமசாவா வந்து குஷேடாவை தடுத்துருத்தா. நீ ஃபர்ஸ்ட் இயர் அமசாவா தானே, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு குஷேடா நல்லவா மாதிரி நடிக்கவும் அது உங்களுக்கான லொகேஷனே கிடையாதுன்னு கேட்டா நான் சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தனவா சமாளிக்கவும் பலார்னு சவுட்லயே ஒன்று கொடுத்து உன்னோட அந்த நல்லவா ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது. நீ சீனியர் அயனகோஜியை ஃபாலோ பண்ணி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு அமசாவா கேட்க குஷேடா சொல்லுவோம். பாலார்னு இன்னொரு அடி கொடுக்குறா. எதுக்காக இப்படி பண்றேன்னா என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி குஷேடா இன்னும் நல்லவா மாதிரியே ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. அமசாவா அடிக்க போக டக்குன்னு குஷேடா தடுத்துட்டு நான் அடிக்க வந்ததால தடுத்தனவா குஷேடா நல்லவா மாதிரி நடிக்கவும் நீ எப்பேற்பட்ட அக்லி மான்ஸ்டர்னு எனக்கு தெரியும், மொத்த ஸ்கூலுக்கும் அது தெரியணும்னு நினைக்கிறியான்னு அமசாவா மறட்டுறா. பட் உனக்கு எப்படி அந்த சீக்ரெட் தெரியும் அப்படின்னு சொல்லி குஷேடா வந்து ஷாக் ஆகுது. என்கிட்ட சொல்லியிருப்பானு தானே நீ யோசிக்கிற, கவலையப்படாத. அயனகோஜி என்கிட்ட எதையோ சொல்லல, நான் கொஞ்சம் ஸ்பெஷல், ஸோ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். சீனியரா அயனகோஜியை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரே பர்சன் தான் அது நான் தான். பிரச்சனையை கொடுக்க தானே வந்திருக்கேன்னு அமசாவா கேட்கவும் அயனகோஜி மேல உனக்கு என்ன ஆக்குற அப்படின்னு சொல்லி குஷேடா கேட்கறா. ஏன்னா அயனகோஜி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு அமசாவா சொல்லணும். ஏதோ லவ் பண்றியான்னு குஷேடா கேட்டா. ஃபீலிங்ஸ் ஜஸ்ட் லவ்ங்கிற வார்த்தையில முடிச்சிட முடியாது, என்னோட ஃபீலிங்ஸ் லவ்வுக்கும் மேலானது. ஸோ ஒழுங்கா உன்னோட கேம்புக்கே பேருன்னு அமசாவா பேசிட்டு இருக்கும்போது கண்ணில் மண்ணை போடலான்னு பார்த்தா அமசாவா அசால்ட்டா அதை தடுத்துட்டு குஷேடா தலைமுடிய பிடிச்சவா மறட்டுறா. நீ ஒன்ன தவிர்த்து வேற யார் மேலேயும் அக்கறை காட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். என் விஷயத்துலயும் அயனகோஜி விஷயத்துலயும் நீ இன்வால்வ் ஆகாத, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவ, உன் சீக்ரெட் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு அமசாவா சொன்னா. நான் விட்டு கொடுக்குறதா இல்லன்னு குஷேடா சொல்லவும் நான் இப்போ உன்னை விட்டாதான் நீ உயிரோடையே கீழே போக முடியும். அண்ட் என்கிட்ட மட்டும் இல்ல, உன் சீக்ரெட்டை என்கிட்ட சொன்ன நிறைய பேர்கிட்ட நீ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கும், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு அமசாவா பேசவும் டக்குன்னு கல்லெடுத்து குஷேடா அடிச்சிடலாமான்னு பாக்குறா. ட்ரை பண்ணாத அப்படின்னு அமசாவா நோட்டீஸ் பண்ணிட்டா. அவன் திரும்பினோடனே அடிக்க போகும் குஷேடாவா தூக்கி அடிச்சிருத்தா. சீனியர் அயனகோஜியவோ ஸ்கூலை விட்டு உன்னால வெளியே அனுப்ப முடியாது, என்னவோ சண்டையில உன்னால பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமசாவா கிளம்புறா. உன்னால தான்
முடியாதுன்னு சொல்ல, ஆனா அயன கோச்சியை வேற யாராச்சும் கூட ஸ்கூலை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இப்பதான் மழை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. குஷேடா அப்படியே வருத்தத்துல படுத்து கிடக்குறா. அந்த மழைலாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஈச்சினோசைக்கு என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. அவளோட வாட்ச் வந்து உடஞ்சு போயிடுச்சு. சோ அவ குரூப் கூட இருந்து அவ தனியா பிரிஞ்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போயிட்டு புது வாட்சை ரீப்ளேஸ்மெண்டா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. மத்த டீம்மேட்ஸ் யாரோ கூட வரவானா, பாயிண்ட்ஸ் நீங்க போய் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவ அனுப்பி வச்சிருப்பா. ஜிபிஎஸ் இல்லாம காட்டுக்குள்ள வழி தெரியாம நின்னுட்டு இருக்கோம். ஆக்டிங் சேர்மன் ஷோகிஷிரோ ஒரு டீச்சர் கிட்ட பேசுறத ஈச்சினோசை கேட்டுறதா. அயன கோச்சியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் ஆல்டர் பண்ணிட்டேன், யாரும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, டவுட்டே வராம நாளைக்கு அயன கோச்சியை நம்ம தூக்கிட்டு போறோம் அப்படின்னு வைஸ் சேர்மன் சொல்லுவோம். பட் அது அவ்வளோ ஈஸியான அந்த டீச்சர் கேட்கறாரு. அவன் ஒயிட் ரூமுக்கே திரும்ப போயாகணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவனை டார்கெட் பண்ணி அவன் கதையை முடிக்கலன்னா கடைசி நாள் நம்ம அவன் கதையை முடிச்சிருவோம், அதுவும் ஏரியா 12 அப்படின்னு அவங்க பேசுறத ஈச்சினோசை கேட்டுதா. அவங்க ஈச்சினோசையும் நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க பேசினதையும் நான் கேட்கல, என்ன விட்டுருங்க அப்படின்னு ஈச்சினோசை கெஞ்சுறா. மிஸ்டர் ஷீபா, ஒரு டீச்சரா இருந்துட்டு நம்மளே ஸ்டூடெண்ட்ஸை காயப்படுத்தக்கூடாது. பெரியவங்க பேசுறத நீயும் ஒட்டு கேட்கறது தப்பு பொண்ணு. நாங்க சொன்னதை மட்டும் நீ வெளியே யாருக்கிட்டயாச்சு சொன்னேன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிடுவ. இங்கே உன்னை டார்ச்சர் பண்ணி மெமரியை லூஸ் பண்ண வைக்கவா, இல்ல ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவா. சும்மா காமெடி பண்ண யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நானே சொல்லிட்டு வயலன்ஸை யூஸ் பண்ணுவேனா, பேசாம நம்ம இப்படி பண்ணலாம். நீ மட்டும் இதை வெளியே சொன்ன மொத்த கிளாஸையுமே ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பி. நிறைய பிரைவேட் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் மொத்த கிளாஸையும் உன்னால காப்பாற்ற முடியாதுல்ல அப்படின்னு வைஸ் சேர்மன் சொல்லவோ சரின்னு அவள அங்க இருந்து ஓடி இருந்தா. நானே ஃபைட் பண்றதை நிப்பாட்டிட்டா. எதுக்காக நீ என்ன அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ கேட்கறான். மாட்சுவோக்காக பழிவாங்கதானா இங்க வந்தேன். கார்டன்ல இருந்தே மாட்சுவோவை எனக்கு தெரியும். என்னை விட ஒரு வயசு மூத்தவன், என்னோட ரோல் மாடல். பட் மாட்சுவோட அப்பா ஒன்னு ஒயிட் ரூம்ல இருந்து எஸ்கேப் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. மாட்சுவோக்கும் அவங்க அப்பாக்கோ வேலை போயிடுச்சு, எல்லா சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவனால இதுக்கு மேல போராட முடியாதுன்னு சூசைட் பண்ணிட்டான். அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. ஷோகிஷிரோ தான் என்ன மீட் பண்ணி மாட்சுவோ சாகிறதுக்கு நீ தான் காரணம்னு என்கிட்ட சொன்னான். ஒன்னு நான் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புனா உங்க அப்பாவை நான் மீட் பண்ண ஏற்பாடு பண்றேன்னு அவன் சொன்னான்னு சொல்லவும், சோ இதுக்கு மேல உனக்கு பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்கூலை விட்டு நீ போக போறியா நம்ம ஹீரோ கேட்கறான். வேற என்ன என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், பண்ணதுல எந்த தப்பும் இல்ல, அவனுக்காக பழி வாங்கணும்னு ட்ரை பண்ணிருக்க. அதே மாதிரி நான் இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்க அப்பாவை தோக்கடிக்கிறதுக்கு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா தான் உன்னோட டார்கெட்டும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். மாட்சுவோட அப்பா ரிஸ்க் பண்ணி என்ன வெளியே அனுப்புனதே இந்த ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணணும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நானும் செய்வோம். நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறா. இவ்வளவு ஒரு சாக்ரிஃபிஷியல் டூலா யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. முடியும் போது நம்ம ஹீரோ பின்னாடி யாரோ கட்டைய வச்சுட்டு நிக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானசே பேசினதை வச்சு பார்க்கும்போது நானசே ஒயிட் ரூமை சேர்ந்தவளே கிடையாது அப்படின்னா இவா ஒயிட் ரூமோட அசாசின் கிடையாது. ஒயிட் ரூம்ல இருந்து வந்திருக்கிற அந்த பர்சன் யாரு, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.